மகிழ்ச்சியாக இருக்கும். அற்புதமாக செயல்படுங்க. வாழ்க்கை நலமாக இருக்கும். ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. ஒரு கதையை பார்த்துட்டு கருத்து என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா பையன் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து ஊரில் போய் கிராமத்தில் விற்றுட்டு வருவாங்க. இதுதான் அவர்களோட தொழில். அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மூட்டை கட்டி ஒரு வாகனம் வேணுங்கிறதுனால கழுதை அவங்க வளர்த்துனாங்க. அந்த கழுதை மேலே பொருட்களை வச்சுட்டு பக்கத்து ஊருக்கு போய் விற்றுட்டு வருவாங்க. இதுதான் அவர்களோட வாடிக்கை. பொருட்கள் எடுத்துகிட்டு நாள் போகிறாங்க. கழுதை மேலே அந்த சின்ன பொதி மூட்டையை வச்சுட்டாங்க. அப்பா கழுதை மேலே உட்காந்துக்கிறாரு. பையன் நடந்து போகிறான். பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டுருக்கான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, சின்ன பையன் நடந்து போகிறான், நீ வேறு கழுதை மேலே உட்காந்துட்டு போகிறையே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. சரின்ட்டு அவன் அன்றைக்கி வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். சரி, அடுத்த நாள் அதே மாதிரி பொருட்கள் எடுத்து கழுதை மேலே வச்சுட்டு சின்ன பையனை உட்கார வச்சுட்டு இவன் நடந்து போகிறான். ஏன்னா நேற்றே திட்டினாங்கல்ல, அதனால் என்ன பண்ணிட்டான், சின்ன பையனை கழுதை மேலே உட்கார வச்சுட்டு இவன் நடந்து போகிறான் பக்கத்து கிராமத்தை நோக்கி. அப்போது அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா சின்ன பையனை கழுதை மேலே உட்கார வச்சுட்டு, நீ வயசில் பெரியவன், கால் வலிக்காது அப்பாவுக்கு, இந்த மாதிரி பண்ணுறானே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுடா அப்பனும் பையனுக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல. சரின்னு வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டான். அடுத்த நாள் சரி, என்னடா நம்ம கழுதை மேலே உட்காந்தாலும் திட்டுறாங்க, நம்ம பையனை கழுதை மேலே உட்காந்தாலும் திட்டுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்பனும் பையனும் வித்தியாசமாக யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, அப்பா என்ன பண்ணிட்டார், அந்த விற்பனை பண்ணக்கூடிய மூட்டையை தோள் மேலே வச்சுட்டு அப்பாவும் பையனும் கழுதையை தூக்கிட்டு பக்கத்து கிராமத்தை நோக்கி போகிறாங்க. அப்போது அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, ஒன்றா போனால் அப்பா கழுதை மேலே போகணும், இல்லை பையன் கழுதை மேலே உட்காந்துட்டு போகணும், இப்படி போவோம் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ இதுதான் கதை. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுங்க, இதில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்கு. என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு என்னென்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் நம்ம கூடவே இருக்காங்க தெரியுங்களா. நம்ம கூடனா யார் இருக்காங்க, மனைவி இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பான், மாமா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். இவங்கள தான் சமுதாயம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க நீங்கள் எதை செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிரிட்டிசைஸ்னால் என்னங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. அதுக்கும் 100 பேர் இருப்பான், இதுக்கும் 100 பேர் இருப்பான். ஸோ உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை சிறப்பாக செயல்படுத்துங்க. ஸோ இதுதாங்க இந்த இயற்கையின் சட்டம். இந்த பிரபஞ்சத்தின் சட்டமே நமக்கு என்னன்னு சரின்னு படுதோ அன்றைக்கி அதை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அப்படி சொல்கிறான், எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் இழக்கிறீங்க. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. எதை சொன்னாலும் திட்டுவாங்க, ஆமாவா இல்லைங்களா? இப்போ சிம்பிளாக சொன்னப்போனால் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்ருப்பாங்க, கூப்பிட்ருந்தா கல்யாணத்துக்கு போகணும், அப்படி கூப்பிட்டான், இப்படி கூப்பிடல, இப்படி முறையாக கூப்பிடல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். கூப்பிடவே இல்லைன்னு வச்சிங்க, என்ன சொல்லுவாங்க, வந்தாவது கூப்பிட்ருக்கலாம்ல, உறவு முறை விடக்கூடாது, நானாவது போயிருப்பேன்ல, இப்படியும் பேசுவாங்க. ஸோ எந்த செயல் செஞ்சாலும் உங்கள் கூட இருக்கிறவங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழுங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து இந்த 4 பேருக்காக வாழ்ந்து 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 வாழ்க்கை இழந்துடாதீங்க. உங்கள் மனசுக்கு என்னன்னு சரின்னு படுதோ அதை சிறப்பாக செயல்படுத்துங்க. செயல்பட்டிங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம் இல்லை இறைவன் வச்சுக்கங்க, என்ன நமக்கு தேவையோ அதை சிறப்பாக கொடுக்கும். ஸோ இந்த மனநிலையில் நீங்கள் செயல்பட்டால் தான் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவன் இப்படி சொல்லுவானோ, அவனுக்காக மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அந்த சுயமாக செயல்படுத்த முடியாது. அந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்டிவிட்டி ஆக முடியாது. ஸோ இவ்வளோ தாங்க உண்மை, இவ்வளோ தான் சயின்ஸ், இதுதான் யுனிவர்சல் லா, இதுதான் இயற்கையின் சட்டம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நமக்கு என்னென்னு சரின்னு படுதோ நம்ம வாழ்க்கையை சிறப்பாக செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையானது அனைத்தும் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குங்க. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். ஊரில் நீங்கள் என்ன சொன்னாலும் 1000 பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், திட்டிகிட்டே தான் இருப்பான். சரிங்களா? அதனால் உங்களுக்கு என்னென்னு சரின்னு படுதோ அதை சிறப்பாக செயல்படுங்க. ஏன்னா நம்மளாம் இப்போ திட்டுறவனை கூடவே வச்சுருக்குறோம்.
சிரிக்கிறது இல்லைங்க, இதுதான் உண்மை. நீங்கள் எது சொன்னாலும் திட்டத்துக்கு ஆள் ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம கூடவே இருக்கான். நம்ம வீட்டில் இருப்பான், பக்கத்து வீட்டில் இருப்பான், தொழில் செய்கிற இடத்துல இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், எல்லாமே இதுக்கு வந்து செய்வான். அதனால் உங்கள் மனசுக்கு என்னென்னு சரின்னு படுதோ அதை சிறப்பாக செய்யுங்க. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணி அனுபவிங்க, உங்களுக்காக வாழுங்க. மற்றவங்க சொல்லியெல்லாம் வாழாதீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கையினோட டேஸ்ட் உங்களுக்கு அப்போ தான் புரியும். சிறப்பாக செயல்படுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையுங்க. சூப்பரான நாளாக இருக்கும். செயல்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு தலைப்போட அற்புதமாக சந்திக்கலாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.